சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்துக்கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் என்று, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே.
மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறிடுமே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறிடுமே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறிடுமே. இந்த உலகத்துல மனிதர்களுக்கு எப்படியெல்லாமோ சந்தோஷம் கிடைக்கின்றது. அத்திகளா சேலை வாங்கி கொடுத்தா பெண்களுக்கு ஒரே சந்தோஷம், நகையை வாங்கி கொடுத்தால் மனைவிக்கு சந்தோஷம், அம்மாவுக்கு என்ன சந்தோஷம், அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். நண்பர்களுக்கு என்ன சந்தோஷம் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் நாம் நேரம் செலவழிப்பதும் அவர்களை 4 இடங்களுக்கு அழைத்து கொண்டு செல்வதும் அவர்களுக்கு சந்தோஷம். ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம். எல்லா சந்தோஷத்தை விட பெரிதான சந்தோஷம் கர்த்தருடைய பணியை செய்வது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது. அதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது. கோடி ரூபாய் கிடைத்தால் கூட கிடைக்காது. அநேகர் இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கின்றனர். அநேகர் ஆண்டவருக்கு தூரமானவராக இருக்கின்றனர். இன்னும் அநேகர் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். யோசேப்பு மாத்திரம்தான், 12 பேர் அண்ணன் தம்பி. யோசேப்பு மாத்திரம்தான் தரிசனங்களை கண்டார், ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தார். அண்ணனுடைய துன்மார்க்க செயல்களை கண்டு என்ன இவர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் கோபம் கொண்டார். வைராக்கியமாக ஆண்டவருக்காக இருந்தார். 11 பேர்களும் ஜாலியானவர்களாக, சோடை போனவர்களாக, தங்களை விற்று போட்டவர்களாக, அக்கறையற்றவர்களாக, உண்மையற்றவர்களாக, அவர்கள் யாக்கோபுடைய சந்ததியிலே வந்திருந்தாலும் சிறிதளவும் தகுதியற்றவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் மாத்திரம் சோடை போனான், யூதாஸ் காரியத். ஆனா 11 பேர் நல்லா இருந்தாங்க. ஆனா யோசேப்பு கூட இருந்த 11 பேர் மோசமானவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் யோசேப்பை குழியிலே போட்டார்கள், பரியாசம் செய்தார்கள், கொல்ல சொந்த சகோதரனை கொல்ல அவர்கள் துணிந்தார்கள். பின்பு விற்று பணத்தை வாங்கி அந்த பணத்தையும் பாக்கெட்டில் போட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவர்கள் வந்தார்கள். இந்த உலகம் என்பது பொல்லாத மனிதர்களினாலே நிறைந்திருக்கிறது என்று நாம் அறிய வருகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது கர்த்தர் தான் நம்மை தாங்க வேண்டும், கர்த்தர் தான் நம்மை பலப்படுத்த வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் தாவீதுடைய மகனாகிய சாலமோன் ராஜா தவறு செய்த பொழுது கடுங்கோபம் கொள்கிறார். அந்த கோபத்து நிமித்தமாக அவர் சில முடிவுகளை எடுக்கிறார். 10 கோத்திரத்தை பிரித்து நான் யெரொபெயாம் இடத்துல கொடுப்பேன். தாவீதுக்கு அந்த யூதா கோத்திரம், லேவி கோத்திரம் மாத்திரம் போதும் என்று அவர் ஒரு முடிவெடுக்கிறார் ஆத்திரத்தில். அதன்படியே அந்த ரெகொபெயாம் காலம், அதாவது சாலமோன் ராஜாவுடைய மகனாகிய ரெகொபெயாம் வருகிற பொழுது அவன் அந்த கூட விளையாடிய நண்பர்களின் தவறான ஆலோசனையை கேட்டபடியினாலே 10 கோத்திரங்கள் யெரொபெயாம் தலைமையிலே பிரிந்து இஸ்ரவேல் என்று போய்விடுகிறது. தாவீதுடைய சந்ததியார் யூதா என்று அவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனா ஆண்டவர் நினைச்ச மாதிரி அந்த யெரொபெயாம் நல்லவன் அல்ல. எதிர்பார்த்தபடி அவன் செய்யல. மாறாக அவன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றே அவன் நினைக்கின்றான். அதற்காக அவன் வருஷந்தோறும் ஜனங்கள் எருசலேமுக்கு போயிடுவாங்க, பண்டிகைக்கு போயிட்டாங்கன்னா என்னைய கொன்னுருவாங்க,
என்று ராஜ்யபாரம் நிற்காது என்று நினைத்து கன்று குட்டிகளை உருவாக்கி இதுதான் உங்கள் தெய்வம், இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கேயே நீங்க ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பாவத்தை இஸ்ரவேலிலே அவன் செய்து விடுகிறான். ஜனங்கள் கூட்டமாக கெட்டு போவதற்கு அவன் காரணமாக மாறிவிடுகிறான். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பதவியை இவனுக்கு நான் கொடுத்து விட்டேனே என்று ஆண்டவர் தவிக்கின்றார். ஐயோ, ஆண்டவருக்கு என்ன பண்ணே தெரியல. தாவீதுடைய குமாரர்கள் மோசமா இருக்கான்னு பார்த்தா அதை விட 1000 மடங்கு மோசமாக யெரொபெயாம் இருந்தார். அப்போ அவனை திருத்துறதுக்காக ஒரு திருக்கரசி வாராரு. திருக்கரசன் சொல்றாரு, இவன் பிடிங்க அப்படிங்கிறான், கையை அப்படி நின்று போகுது. அப்புறம் எனக்கா ஜோமுனுக்கப்பா அப்படிங்கிற அவனை ஜோமுன உடனே கை கீழே வருது என்று அவனுக்கு எப்படியாவது ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஆண்டவர் போராடுகிறார். இவனை போய் நான் ராஜா வச்சுட்டேன், என்ன பண்ண எனக்கு தெரியலேன்னு சொல்லி கர்த்தர் தவிக்கிறார். ஆனால் அவனோ கடைசி வரைக்கும் அங்கே அவன் மனம் திரும்பவே இல்லை. அவன் மகன் கொல்லப்படுகிறான். அந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நாமும் இப்படியே வாழ்க்கையில தடுமாறுகிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் ஊழியத்தில் வைத்து விட்டேனே, வேலையில முக்கியமான பொறுப்பிலே வைத்து விட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு நபரை நண்பனாக நான் கொண்டு விட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு நபரை எனக்கு வாழ்க்கை துணையாக நான் கொண்டு விட்டேனே என்று தடுமாறுறாங்க. நான் வந்த உடனே சொன்னாங்க, ஒரு சகோதரியை தேடி போனேன், அவருடைய கணவர் தூக்கு போட்டு செத்து விட்டார் சாராயம் குடித்து என்று. ரொம்பவும் அந்த செய்தி எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதனால ஒரு வாரம் அவங்க வேலைக்கு வரலையாம். பார்த்தீங்களா, நிறைய பேர் திருமணம் செய்த பிறகு இப்படி நான் திருமணம் செய்து விட்டேனே என்று தவிக்கிறாங்க. அதை மாற்ற முடியாது. அநேகர் தங்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டவரை போல தவிப்பதை பார்க்கிறோம். யெரொபெயாமை ராஜாவாக்கி விட்டேனே என்று ஆண்டவர் தவிக்கிறார். ஆனாலும் கூட என்ன அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியல. இறுதியிலே ஆண்டவர் கோபம் கொண்டு அந்த யெரொபெயாமின் சந்ததியும் அழித்தார் என்று நாம் காண்கின்றோம். எனவே பிரியத்துக்குரியவர்களே, நான் மாத்திரம்தான் வாழ்க்கையில இப்படி தடுமாற்றங்களில் இருந்தோம் என்றால் கடவுளும் அந்த பாதையில கடந்து வந்திருக்கிறார். எனவே அவர் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். எனவே கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். பாருங்கள், ஒரு வீட்டிலே ஒரு தாய் 10 தோசை சாப்பிடுகிறார்கள், 12 தோசை சுட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும். 12 தோசை சுட்டிருக்காங்க. அப்பா அம்மா 2 பிள்ளைகள் என்று வைத்துக் கொள்வோமே. அப்பாவுக்கு 3 தோசை, அம்மாவுக்கு 3 தோசை, பிள்ளைக்கு 3 தோசை, பையனுக்கு 3 தோசை என்று தானே பிரிப்பார்கள். அதுதானே நியாயம். ஆனால் ஆண்டவர் தாவீதின் கோத்திரத்தின் மீது சந்ததி மீது கோபம் கொண்ட பொழுது 12 இஸ்ரவேல் கோத்திரங்களை 6 என்று தானே பிரித்திருக்க வேண்டும். தாவீதின் குடும்பத்தார், அதாவது தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, ரெகொபெயாம் ராஜாவுக்கு 6 கோத்திரம் கொடுத்து விட்டு யெரொபெயாம் என்று சொல்லி அவருக்கு 6 கோத்திரத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யாதபடிக்கு அவர் அங்கே தாவீதின் கோத்திரத்துக்கு 2 என்று கொடுத்து விட்டு ஏனைய நேற்று வந்த யெரொபெயாமுக்கு 10 கோத்திரத்தை கொடுத்து விடுகிறார். இது அநியாயமாக நமக்கு தோன்றவில்லையா? எனக்கு தோன்றிட்டு, ஏனையா நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய நேரங்கள்ல இதுதான் எல்லா இடங்களிலுமே நடக்கிறது. பாகப்பிரிவினையில உங்களுக்கு கொஞ்சோல கொடுத்து விட்டு உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு இல்லைன்னா யாருக்கும் நிறைய கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கொஞ்சோல மார்க் போட்டு விட்டு யாருக்கும் நிறைய மார்க் போட்டுருவாங்க. படிக்கிற காலத்துல வேலைக்கு போகும்போது உங்களுக்கு கொஞ்சோல சம்பளத்தை கொடுத்து விட்டு உங்க கூட வேலை பார்த்தவங்களுக்கு, தகுதியில குறையா இருக்கிறவங்களுக்கு நிறைய சம்பளத்தை கொடுத்துருவாங்க. என்ன இது என்று உங்களுக்கு என்ன தோன்றும்? நமக்கு குறைய கொடுப்பாங்க, ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய கொடுக்கப்படும். ஏன் இப்படியாக என் வாழ்க்கை இருக்கிறது என்று தவிக்கலாம். ஏன் இந்த யூதா கோத்திரத்துக்கு இப்படி ஒரு அநீதி? அவங்கள தனியா விட்டுட்டு ஆண்டவர் மிச்சம் எல்லாத்தையும் யெரொபெயாமுக்கு கொடுத்துட்டாரு, இஸ்ரேல் கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், வரலாற்றிலே இன்றைக்கு அந்த யூதா கோத்திரம் மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த 10 கோத்திரம் எங்க போச்சுன்னே தெரியல. யாருக்குமே தெளிவான பதில் தெரியவே இல்லை. அங்கே வரலாற்றிலே அந்த ஏனைய கோத்திரத்தாரெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. குத்து மதிப்பாக நம்ம சொல்லலாம், அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. ஆனா யூதா கோத்திரம் இன்றைக்கும் இருக்கிறது, இஸ்ரவேல் என்கிற பெயரிலே இன்றைக்கும் இருக்கிறது என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் யூதா கோத்திரமாக இருக்கின்றோம், தாவீதின் கோத்திரமாக நம்ம இருக்கின்றோம். நம்மை விட எவ்வளவோ சம்பளம் அநியாயமாய் கூட கொடுக்கப்பட்டாலும், சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டாலும்,
நமக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ கொடுத்து நம்மளை கீழே தள்ளினாலும் அவங்க காணாம போயிருவாங்க. நாமோ என்றென்றைக்கும் நாம் நிலைத்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் அதை அறிந்திருக்கின்றபடியினால் தான் யூதா கோத்திரத்தை அவர் அப்படியாக தனியாக வைத்து ஏனையவர்களை பிரித்தார். அவர் ஒரு நாள் அநீதி உள்ள தேவன் அல்ல, பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அந்த தேவன் நமக்கும் அப்படியே நீதி செய்வார். எனக்கு இப்படி கொடுத்துட்டாங்களே, எல்லாத்தையும் பிள்ளைகள் எடுத்துக்கிட்ட, எல்லாத்தையும் என்றது அப்பிட்டாங்களேன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே கோத்திரமே எனக்கு தரலன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாம் உங்களுக்கு தான், உங்களுக்குரியது உங்களுக்கு தான். அல்லேலூயா. அதை யாரும் பிடிக்க முடியாது, யாரும் பிடுங்க முடியாது. தைரியமாக இருங்க, நம்பிக்கையை இழந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன். அவர்களுடைய மகன் நல்ல பையன், ஏதோ சில காரணங்களினாலே கல்லூரிக்கு படிக்க போன பொழுது படிக்காமல் அவன் அது கவனம் செலுத்தாமல் விளையாட்டாக இல்லைன்னா கேம் விளையாடுபவனாக இருந்து சரியாய் படிக்காமல் ஃபெயிலாகி ஏராளமான பண விரயம் ஆகிவிட்டது. ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் ஆகிவிட்டது. நல்ல தகப்பன், நல்ல தாய். இந்த பையன் காரணம் இல்லாத காரணத்தினால அவன் படிக்காமலே போயிட்டான். அப்போ அந்த சகோதரியை நான் சந்தித்து பார்த்தா நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவங்க ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க. அப்படி ஒல்லியா வந்து நின்னாங்க. அக்கா, நீங்க எப்படி இருப்பீங்க, இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க பதிலே எனக்கு சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே நின்னாங்க. ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அதிகமாக கவலைப்படும் பொழுது அது ஒரு எலும்புருக்கி, ஒரு கேன்சர் மாதிரி உங்களுடைய மனதையும் அது அரிக்கும், உடம்பையும் அரிக்கும். அல்லேலூயா. அந்த கவலைகள் வந்து உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நடைப்பிணமாக மாறி விடுவீர்கள். செயல்பட முடியாமல் போயிருவீங்க. பிள்ளைகளை குறிச்ச பாரத்தால தாய் தகப்பன்மார் இன்னைக்கு நடைப்பிணமாக இருக்கிறாங்க, ஒல்லியா ஆயிட்டாங்க. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க உங்க கவலைகளை ஆண்டவர் மேல இறக்கி வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே நீங்கள் இறக்கி வைத்து விடுங்கள். இன்னைக்கு உங்க கவலையை நீங்க ஆண்டவர் மேல இறக்கி வச்சுட்டு நீங்க போங்க. உங்கள் கவலைகளை ஆண்டவர் மேல இறக்கி வச்சிருங்க. அவர் அதை அழகாக உங்களுக்காக அதை சுமர்ப்பார், சரி பண்ணுவார். எப்படி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதை அவர் ஒழுங்காக அழகாக செய்வார். எனவே இந்த நாளிலும் கூட சந்தோஷமா இருங்க. போகும்போது உங்க கவலையை உங்க தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டே நீங்க போகாதீங்க, அதை இறக்கி வச்சுட்டு போங்க. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு கவலைப்பட ஒண்ணுமே இல்லைன்னா அதை நினைச்சு கவலையாயிரும். எனக்கு கவலைப்பட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி. ஏன்னா கவலைப்பட்டு அவங்க பழகிட்டாங்க. அப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கவலைப்படாதீங்க. உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான ஆள் யாரு? நம்ம தங்க சிஸ்டர் தான். அவங்க தான் எப்பவுமே சிரிச்சாப்புல இருப்பாங்க. அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு வந்து ஒரு சின்ன ஒரு இடம்தான். அதுக்குள்ள போகணும்னா நம்ம வந்து ஒரு திறமைசாலியா இருந்தால் தான் போக முடியும். அப்படி ஒரு பாதை அந்த இடத்துக்கு. ஆனால் அதில் அவங்க அவ்வளோ சந்தோஷமா வீடு கட்டிட்டு இருக்காங்க. இருக்கிறதுல அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நாமும் சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். எஸ்தர் ராஜாத்தி ஒரு இக்கட்டான நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள். யூதர்கள் உலகம் முழுவதும் கொலை செய்யப்பட வேண்டும்ங்கிற சட்டம் ஆமானாலே அங்கே கொண்டு வரப்பட்டு விட்டது. எஸ்தர் ஒரு யூத குலத்தை சார்ந்தவர் என்று ராஜாவுக்கு தெரியாது. மொர்தெக்காய் ஒரு யூத குலத்தை சார்ந்தவர் என்று ராஜாவுக்கு தெரியாது. அவர் ஏதோ ஆட்கள் சொல்லிட்டு சைன் பண்ணிடுறார். அப்பொழுது அங்கே மொர்தெக்காய் அலறுகின்றார், வஸ்திரத்தை கிழிக்கின்றார், ஓ என்று சத்தம் போடுகின்றார், வியாகுலத்தில் உருளுகின்றார், புரளுகின்றார். எதுக்காக சித்தப்பா இப்படி சத்தம் போடுறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறாங்க, சாப்பாடை கொடுத்து விடுறாங்க. அவர் அதெல்லாம் சம்மதிக்கலை, அவரால் அமைதியாக இருக்க முடியல. பிறகு என்னன்னு சொல்லி கேட்டால் இப்படி ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது, நீ தான் போய் ராஜாட்ட பேசணும். இப்போ எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, எப்படி பேச முடியும்? ராஜா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ரெஸ்ட் எடுக்கிற காலம். அதில் யாரும் உள்ளே போகக்கூடாது. போனால் ராஜா கொன்னுருவார். அவர் செங்கோலை நீட்டினா மாத்திரம்தான் தப்ப முடியும் என்று சொல்லி போக முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி அதை அவங்க சொல்றாங்க. ஆனா மொர்தெக்காய் சொல்றாரு, அப்படிலாம் நினைக்காத, நீ மட்டும் தப்பில்லாம் நினைக்கியா? எல்லாருமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலே ராணியை அந்த மொர்தெக்காய் எனப்பட்ட சித்தப்பா கடிந்து கொள்கிறார். நீ ரிஸ்க் எடு, நீ உள்ள போ, ராஜாவை பாரு, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார்னு சொல்லி அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்றார். உபவாசம் செய்த எஸ்தர் ராஜாத்தி அப்படி உள்ளே போன பொழுது அங்கே ராஜா செங்கோலை நீட்டி எஸ்தர் ராஜாத்தியை வா என்று அழைத்தார். மரணத்திலிருந்து ராணி தப்பு வைக்கப்பட்டாள்.
மொர்தெகாய் சொன்னதை நாம் மறந்துடக்கூடாது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கதவுகள் நமக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம் சில ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பிரியத்துக்குரியவர்களே, சில நேரங்களில் எப்பவும் அல்ல, நாம் ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆச்சி மசாலா பத்மசிங் அண்ணாச்சி எங்களது கல்லூரிக்கு, அதாவது நான் அப்பொழுது ஜாக்சி இன்ஜினியரிங் காலேஜில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக. அப்போ நான் அந்த காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஆச்சி அண்ணாச்சி, நம்ம ஊர் அண்ணாச்சி, ஆச்சி மசாலா அண்ணாச்சின்னு சொல்லி வித்தியாசமாக நான் காம்பேரிங் பண்ணுவேன். அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ பண்ணுறதில்ல. இப்போ வேலை கிடைத்து விட்டு, நிரந்தரமான வேலை கிடைத்து விட்டதுனால சரி போதுன்னு ரிட்டையர்ட் ஆகிவிட்டேன். அப்போ அவர் என்னை பார்த்து ரொம்ப ரசித்தார். அப்பொழுது அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது சொன்னார், இஃப் யூ ஹேவ் ஃபயர் இன் யுவர் பெல்லி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது வரைக்கும் யாரும் அப்படி இங்கிலீஷில் அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி நான் கேட்டதில்லை. இஃப் யூ ஹேவ் ஃபயர் இன் யுவர் பெல்லி, இஃப் யூ ஆர் ரெடி டு டேக் ரிஸ்க், ஐ வில் ரீப் இன் டிவிடென்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற வெறி இருந்துச்சுன்னா, துடிஞ்சு ரிஸ்க் எடுப்பீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று அவர் சொன்னார். மனைவி நகைகளை அடகு வைத்துதான் நான் இந்த தொழிலை ஆரம்பித்தேன். மனைவியும் சம்மதித்தார்கள். இப்பொழுது என்ன எத்தனை ஆயிரம் பேர் எனக்கு வேலைக்காரலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அண்ணாச்சி சொன்னாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து உபவாசம் செய்து ரிஸ்க் எடுத்தா நம்ம வெற்றி பெறலாம். ஒரு குருட்டு பாய்ச்சல் நம்ம பாய்வோம். ஆண்டவரை சாராமலே நம்ம போய் ரிஸ்க் எடுத்தோம்னா மண்டை உடைந்து நாம் கீழே விழுந்து விடுவோம். ரிஸ்க் எடுக்கணும், ஆனால் அதுக்கு முன்னகுட்டி உபவாசம் செய்து காத்திருந்து ஜெபித்து அதுக்கு பிறகு நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா நம்முடைய முயற்சிகளை 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருவேன். முதல்ல இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் போனா ராஜா என்னைய கொன்னுருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொழு மண்டபத்தில் இருக்கிறார், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது, என்னைய கொன்னுருவார், சட்டமே அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதை மீறி போன பொழுது ராஜா காப்பாற்றுகின்றார். முதல் பார்வையில அவருக்கு பிடிச்சிருது, நீ பாதியை கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். பார்த்தீங்களா, நாம் ரிஸ்க் எடுக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுகிறோம். முதலாக எங்கள் இந்த மாதிரி வீட்டில் மண்ணெல்லாம் அடித்து குடிசை போட்டு வாலிபர்கள் மாத்திரம் வருவாங்க. அப்போ ஒரு நாளிலே ஒரு எம்எல்ஏ முதலாக நம்ம வீட்டு கூட்டத்துக்கு வராங்க. நூற்றுக்கணக்கில் ஆட்கள் வர போறாங்க. எல்லாருக்கும் நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆனால் என் கையில் ஒரு பைசா கிடையாது. அப்போ நான் ரொம்ப ஒரு தாழ்மையான நிலைமையில இருந்தேன். எங்கே போய் நான் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க போறேன்? இரவு முழுவதும் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் சாயந்தரம் கூட்டம். அப்பொழுது சென்னையிலேருந்து பெருமை ஆவிக்குரிய மகன்களில் ஒருவர் என்னை தேடி வந்தார். அன்னை, நான் தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன், உங்களை பார்க்க வரட்டுமான்னு சொல்லி. தரலாமா வரலாமேன்னு சொன்னேன். இப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு 10 வருடமாய் குழந்தை இல்லாமல் இருந்தது, நீங்கள் வீட்டுக்கு ஜெபித்தீர்கள், அந்த மாதமே என் மனைவி கற்பம் தரித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அப்பவுமே நான் முடிவு பண்ணேன், உங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து விட்டு போனார். 10,000 ரூபாய் என்பது அந்த நாளிலே இப்பொழுது இருக்கிற பணத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சமானம். தாராளமாக அந்த கூட்டத்தை நடத்த ஆடியோ எல்லாம் நம்ம ஹையர் பண்ண, அது மாத்திரம் இல்லாதபடி வருந்த எல்லோருக்கும் ஒரு 200-250 பேர் வந்திருந்தாங்க. அவங்க ஆட்கள் 100-150 பேர் வந்திருந்தாங்க. என்னுடைய பசங்க எல்லாரும் இருந்தாங்க. எல்லாருக்கும் சிறப்பான பரோட்டா, சிக்கன் ஷாப்ஸ்லாம் வச்சு அது தடபுடலாக நடந்தது. துணிந்து ரிஸ்க் எடுத்து செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். தேவையை கர்த்தர் சந்தித்தார். அப்பொழுது ஆண்டவர் பேசினார், இனி இந்த ஊழியத்தில் தேவைகளை குறித்து நீ பயப்படாத, நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் தேவைகளை சந்தித்து வருகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இம்மட்டும் நடத்தி இருக்கிறார், இனிமேல் நடத்துவார். நாம் வானத்தை பார்த்து பிழைக்கிற மக்கள். நாம் ஆண்டவரையே நம்ம பார்க்கிறோம். அவரை பார்த்து நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார், நம்மை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா.